இதுக்குள்ள போயிட்டு private AC2 and then come down. So இதுல வந்து என்ன பண்ணுங்க, அதே கீயை யூஸ் பண்ண, no issues. Click on the editor. இதுல போயிட்டு my VPC என்ன சப்நெட் சூஸ் பண்ணணும், private subnet. Public IP வந்துட்டு disable and then select existing group. இதுக்குள்ள வந்து private security group. Okay, and then come down, give the launch instance. For 2 minutes wait பண்ணலாம். ஓகே, நான் ஸ்டேட்டஸ் செக் வந்துட்டு பாஸ் ஆனதுக்கு அப்புறம் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஒரு 2 மினிட்ஸ். பட் இது கனெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம், பப்ளிக் EC2 பிரைவேட் EC2 இருக்கு. இந்த பப்ளிக் EC2 ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, கனெக்ட் பண்ணுங்க. கனெக்ட்னு கொடுத்துட்டு கீழே வந்தீங்கன்னா you can see the connect option here. ஆனா பிரைவேட், இப்போ இது பப்ளிக் EC2 கனெக்ட் ஆயிடுச்சா, அடுத்தது பிரைவேட் EC2க்கு வந்து செலக்ட் பண்ணி கனெக்ட்னு கொடுங்க. you can't see this option should be enabled. இது enable ஆகாது எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி பார்த்தாலுமே. ஓகேங்களா, ஏன்னா இதுகிட்ட என்ன இல்லைன்னா பப்ளிக் ஐபி இல்ல, இன்ஸ்டன்ஸ் இஸ் நாட் இன் பப்ளிக் சப்நெட். அப்பனா இது எதுல இருக்குன்னு அர்த்தம், பிரைவேட் சப்நெட்ல இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க உங்களுக்கு. ஓகே, நம்ம எப்படி கனெக்ட் பண்றது, எப்படி டெஸ்ட் பண்றது அப்படின்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு. ஓகே, பிஃபோர் தட் இது ஃபர்ஸ்ட் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். பிங்க கொடுத்து ஐபி அட்ரஸ் கொடுத்து இதில் கொடுத்து ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணி ஒர்க் ஆகுதான்னு பார்த்தா இந்த மாதிரி உங்களுக்கு பிங் ஆகும், நெட்வொர்க் கனெக்டிவிட்டி இருக்குன்னு அர்த்தம். நான் கண்ட்ரோல் சி கொடுத்துறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்றேன், கிளியர் அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ நான் எப்படி என்னுடைய பிரைவேட் EC2 கனெக்ட் பண்றது அப்படின்னா we need to upload the private key here. ஓகே, பிரைவேட் கீ எப்படி அப்லோட் பண்றது அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, VI அப்படின்னு கொடுத்து பிரைவேட் கீ. நம்மளுடைய பிரைவேட் கீ என்னது, பிரைவேட் இன்ஸ்டன்ஸ் உடைய பிரைவேட் இன்ஸ்டன்ஸ் அந்த கீபேட் நம்ம யூஸ் பண்ண பாருங்க, அதுதானே. OHIO 12 ன்னு எடுத்தேன்ல, அதுதான் வந்துட்டு அதோடைய பிரைவேட் கீ. ஓகே, so this is the private key. இது என்ன பண்ணுங்க, கண்ட்ரோல் A கொடுத்து கண்ட்ரோல் C கொடுத்து காப்பி பண்ணிட்டு வந்து ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணணும். ஓகே, அதனால தான் அது இருக்கிறதா பார்த்து நீங்க வர்க் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஓகேங்களா, ஸோ கொடுத்ததுக்கு அப்புறமா என்ன கொடுப்போம், escape :WQ exclamatory and then enter. ஓகேங்களா, and then what is the command to connect your instance SSH-i key name என்னது, நான் என்னன்னு கொடுத்திருக்கேன், இப்போ private key dot payment கொடுத்திருக்கேன். and then EC2-user at, இப்போ நம்ம கிட்ட என்ன இருக்கும், ஒரே ஒரு ஐபி அட்ரஸ் மட்டும் தான் இருக்கும், which is private IP மட்டும் தான் இருக்கும். கரெக்ட்டா, இது previous உடையது. இத கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது you only having the private instanceல போய் பாருங்களேன், போய் பாத்தீங்கன்னா தெரியும் அந்த ஒரே ஒரு ஐபி தான் இருக்கும். அது கூட என்ன ஐபி அட்ரஸ், private IP address தான்.
இங்க இருக்காது, இது மட்டும் தான் இருக்கும். இதை தான் காப்பி பண்ணிட்டு வந்து கனெக்ட் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். ஓகே, இங்க வந்து ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட்னு கொடுங்க. NN give enter. Are you sure want to connect? Yes. Permission denied அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ CH modன்னு கொடுத்து கீக்கு permission denied அப்படின்னா CH mod 400 கொடுத்துட்டு உங்களுடைய கீ நேம். ஓகே, and then give enter. திருப்பி என்ன பண்ணுங்க, அகைன் அந்த கமெண்ட் ரன் பண்ணி பாருங்க. Can you see? Now it gets connected. 10.0.2.196. இது யாருடைய IP address? 196 எண்ட் ஆகுது பாத்தீங்களா? இதுதான் வந்துட்டு பிரைவேட் இன்ஸ்டன்ஸ் உடைய EC2 உடைய IP அட்ரஸ். ஓகே, எப்படி கனெக்ட் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சா? இப்போ இங்க வந்து என்ன பண்ணுங்க, பிங்னு கொடுத்து உங்களுடைய இது இருக்குல்ல பிரைவேட் IP அட்ரஸ் ஆஃப் யுவர் பப்ளிக் EC2 அது கிடைக்கிறத வச்சு பிங் பண்ணி பாருங்க. அப்படி பிங் ஆச்சு, எல்லா IP அட்ரஸும் பிங் ஆச்சு அப்படின்னா இன்டர்நெட் ப்ராப்பரா வந்துட்டு ரவுட் ஆகுதுன்னு அர்த்தம். உங்களுடைய பப்ளிக் சப்நெட்ல இருந்து பிரைவேட்க்கு இன்டர்நெட் கிடைக்குது. இப்படி ஆகல அப்படின்னா இட் வாஸ் நாட் ரவுட்டிங் ப்ராப்பர்லி. ஓகே, இந்த ரெண்டு IP அட்ரஸும் போட்டு செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கு முன்னாடி என்ன போட்டுக்கணும், பிங்னு ஒரு கமெண்ட போட்டுக்கணும். பிங்ன்ற கமெண்ட டெஸ்டிங் தி நெட்வொர்க் கனெக்டிவிட்டி. ரெண்டுமே பிங் ஆகுதா கண்டினியூஸா? ஓகே, there is no packet loss will be there. எப்படி கனெக்ட் பண்றது, எப்படி பண்றது? சோ இதுல இம்பார்ட்டன்ட்டான திங் என்னதுன்னா ப்ராப்பரா என்ன பண்ணணும், டெலீட்டும் பண்ணணும். கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது என்னென்ன நம்ம கிரியேட் பண்ணுவோம் அப்படின்றத you need to delete it properly. சோ எப்படி delete பண்ணணும் அப்படின்னா go to your VPC. இதுல ஒரு கனெக்ஷன் தப்பா கொடுத்தாலும் நமக்கு இந்த மாதிரி பிங் ஆகாது. நெட்வொர்க்ல